ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஃப்ரீ ஹேண்டில் எப்படி ஒரு பெயிண்டிங் பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு பிரான்ச்சஸ் இதெல்லாம் லைட்டாக வரைஞ்சி வச்சுருக்கேன். இது யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து ஃப்ளாட் ப்ரஷ் நம்பர் 3. கேமலில் இருக்க பர்பிள் கலர், ஃபெவிக்ரிலில் இருக்க ஒயிட் கலர் அண்ட் சாப் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ப்ரஷ்ஷில் சாப் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ பிரான்ச்சஸ் மேலே இருந்து நம்ம ப்ரஷ்ஷை வேர்ட்டிக்கலாக வச்சுட்டு பெயிண்ட் பண்ணணும். பிரான்ச்சஸ் அப்படியே ட்ரேஸ் பண்ணிகிட்டே வாங்க. மேலே கொஞ்சம் திக்காக வச்சுட்டு கீழே தின்னாக வர மாதிரி பார்த்துக்கிடணும். பிரான்ச்சஸ் வரைஞ்சி முடித்த பிறகு அதிலிருந்து நம்ம லீவ்ஸு ஃப்ளவர்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ண போகிறோம். சாப் க்ரீன் கலர் இல்லைன்னா டார்க் ப்ரௌன் கலருக்கு கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிக்கிடணும். தொடச்சிட்டு ப்ரஷ்ஷில் ஒரு கார்னரில் ஒயிட்டு, இன்னொரு கார்னரில் பர்பிள் கலர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு மேலே இருக்க அந்த பட்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணணும். நம்ம ப்ரஷ்ஷில் 2 கலர் இருக்கனால டபுள் கலராக எல்லாமே வரும். அதே மாதிரி அந்த ஃப்ளவர்ஸில் இருக்க பெட்டல்ஸையும் இதே மாதிரி பெயிண்ட் பண்ணணும். வெளியில் ஒயிட் கலர் வர்ற மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு பெயிண்ட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குது, அதை பெயிண்ட் பண்ண போகிறேன். எல்லா பெட்டலையும் ஒரு ஸ்ட்ரோக்கில் பெயிண்ட் பண்ணி உள்ள கேப் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ப்ரஷ்ஷை வச்சு ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணிடணும். சப்போஸ் நீங்கள் பெரிய ஃப்ளவர்ஸ் பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா பெரிய ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கணும். நம்பர் 6 அந்த மாதிரி பெரிய ப்ரஷ் வச்சு பெட்டல்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணணும். இப்போது மீதி இருக்க ஃப்ளவர்ஸையும் அதே மாதிரி பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணும். ப்ரஷ்ஷை ஃப்ளாட்டாக வச்சுட்டு சிங்கிள் ஸ்ட்ரோக்லேயே ஒவ்வொரு பெட்டலையும் போட்டுட்டு உள்ளேயும் பெயிண்ட்டை ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மெத்தடில் தான் சுடிதாரில் ஒரு கார்னர்லேருந்து ஒரு நெக்கு பேட்டர்ன் போடுறது, இல்லாட்டி துப்பட்டாஸில் பெயிண்ட் பண்ணுறது, அதெல்லாம் இந்த மெத்தடில் பண்ணலாம். இது டபுள் கலர் இல்லாமல் சிங்கிள் கலர் வச்சும் ப்ரஷ்ஷில் ஒரே ஒரு கலர் வச்சும் இதே மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பெயிண்டிங் மோஸ்ட்லி சுடிதார்ஸில் நெக்கெலாம் வரைஞ்சி வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து இதை பெயிண்ட் பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட்டு லீவ்ஸ் பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு சாப் க்ரீனை ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு சிங்கிள் ஸ்ட்ரோக்லேயே அப்படியே பெரிய பெரிய லீஃபாக கார்னர்ஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்து பெயிண்ட் பண்ணிடணும். அந்த ஃப்ளவர்ஸு பட்ஸுக்கு இடையில் 1-2 லீஃபாக பெயிண்ட் பண்ணணும்.
ஒரு சில லீஃப் வந்து plain க்ரீன் வச்சு பெயிண்ட் பண்ணணும். 1-2 வந்து கொஞ்சம் ஒயிட்டோ எல்லோவோ மிக்ஸ் பண்ணி டபுள் கலராக பெயிண்ட் பண்ணணும். லீஃப் வந்து நிறையா காம்பினேஷன்ஸில் பெயிண்ட் பண்ணலாம். லீஃப் வந்து ஒயிட்டை வச்சு பண்ணலாம், இல்லாட்டி லெமன் எல்லோ வச்சு பண்ணலாம், கோல்டன் எல்லோ வச்சு பண்ணலாம். ஏதாவது கலர் காம்பினேஷன் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு லீஃபோட அந்த 2 கலர்ஸ் வச்சு யூஸ் பண்ணோம்னா இன்னும் அது வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ரேண்டமாக நமக்கு எங்கெல்லாம் லீவ்ஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் பெயிண்ட் பண்ணி முடிச்சிடணும். இங்கே வந்து நான் சாப் க்ரீனும் ஒயிட் கலரும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக பிளாக் எடுத்து ஒரு தின் ப்ரஷ்ஷை வச்சு அந்த பிரான்ச்சஸோட கார்னர்ஸு லீஃபோட கார்னர்ஸ்லாம் அங்கங்கே கொஞ்சம் பிளாக்கை வச்சு டச் பண்ணணும். அப்போனா தான் அந்த இது நல்லா என்ஹான்ஸ்டாக பளிச்சுன்னு தெரியும். இப்போது அந்த ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் கோல்டன் எல்லோ வச்சு கொஞ்சம் போலன் மாதிரி அங்கங்கே பெயிண்ட் பண்ணிடணும்.